ஹாய் கைஸ், நான் உங்கள் எம்பி. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எம்பி கேமர். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த போக்கிமான் பிளாக் வெர்ஷன் தான் கைஸ் ஆட போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த கேம் வீடியோவில் சும்மா ஒரு அப்டேட் வீடியோ மாதிரி போட்டிருப்பேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க கைஸ். ஸோ இப்போ இந்த கேமோட இன்ட்ரோ மட்டும் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ சைலண்ட்டாக பாருங்க கைஸ். எல்லா போக்கிமான் கேம் மாதிரியும் இந்த போக்கிமான் கேமோட இன்ட்ரோவும் தரமாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? கைஸ், இந்த பாட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் பாட்டு தான். ஸோ எல்லா போக்கிமான் கேம்லேயும் அந்த பேர், நீ பையனா பொண்ணான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்கணும். ஸோ அதுதான் கைஸ் இந்த கேமு ஃபஸ்ட்டு. எல்லா கேமுக்கும் அதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ தான் பேர் கேமில் தெரிஞ்சால் தான் அப்போ கூப்பிட முடியும். ஸோ அதுக்காக தான் கைஸ். ஸோ இதுதான் இந்த எப்படி சொல்கிறது, இந்த இதில் ப்ரொஃபஸர் கைஸ், ப்ரொஃபஸர் ஜூனிப்பர். ஸோ வழக்கம் போல் எல்லா போக்கிமான் கேமில் தான் சொல்கிற மாதிரி. ஸோ இந்த உலகம் ஃபுல்லாக போக்கிமானில் நடந்துருக்கும். ஒரு ஸ்பெஷல் கிரியேச்சர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க கைஸ். ஸோ நீ அது கூட போய் சண்டை போடலாம், அது கூட ஃப்ரெண்ட் ஆகலாம், போக்கிமான் ரிசர்ச் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ தான் கதைக்கே வராங்க. ஸோ நீ பையனா பொண்ணா? பையன்தான், அப்சல்யூட்லி. பேர் வந்து எம்பி கேமர்ஸ் இதில் வைக்க முடியாது கைஸ். ஸோ ஸ்பேஸ் விட்டேன்னா அந்த லாஸ்ட்டில் எம்பி கேமர்ஸ் போட முடியாது. ஸோ அதனால் ஸ்பேஸ் விடாமல் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ எம்பி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே வச்சுட்டு எல்லா கேம்லையும் சுற்றிட்டுருக்கேன். ஸோ இவன் தான் நம்ம ஃப்ரெண்டு சேரன். இது வந்து பியாங்கா. ஸோ மொத்தம் 3 பேர் கைஸ். ஸோ பியாங்கா, சேரன், அப்புறம் நம்ம. ஸோ இப்போ நீ வந்து உன்னோட போக்கிமான் ஜேர்னிக்கான ஒரு போக்கிமானை சூஸ் பண்ணணும், நீ இன்னும் நிறைய பேரை பார்க்கணும் எப்படின்னு சொல்லுது அந்த ஜூனிப்பர் அக்கா. ஸோ அதுக்கப்புறம் ஜூனிப்பர் அக்கா, நீ போக்கிமான் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இரு, எப்படி சொல்கிறது, புது பீப்புள் கூடயும் ஃப்ரெண்ட்லியாக இரு, இப்போ போய் போக்கிமான் பாரு அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆட்டமா கைஸ். ஸோ ஆட்டம் சீசன் இது. கேம் ஃப்ரீ ப்ரெசன்ஸ் போக்கிமான் பிளாக் வெர்ஷன் தெரியும். அப்புறம் இங்கே தான் கைஸ் நம்ம இப்போ எந்திரிப்போமா தூங்கிட்டு இருப்போமா கைஸ்? இல்லை, ஆல்ரெடி நின்றுட்டு இருக்கோம். சேரன் வந்திருக்கான். எம்பி ப்ரொஃபஸர் ஜூனிப்பர் ஏதோ சொன்னாங்க அப்படின்னா, பியாங்கா எங்க அப்படின்னு கேட்குறான் இவன் வந்துட்டு. அது எங்கே என்கிட்ட கேட்குறேன்? ஓ சாரி, திரும்பவும் லேட்டாக வந்துட்டேன்னா, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேனான்னு கேட்குது கைஸ். வந்தது லேட்டு, இல்லை கொஞ்சம் லேட்டாக வேறு. ஸோ 10 இயர்ஸ் ஆகியும் உனக்கு இன்னும் சென்ஸே வரல, போக்கிமான் ப்ரொஃபஸர் ஜூனிப்பர் போக்கிமான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. வந்து சாரி எம்பி, சாரி சேரன் சொல்லிட்டு இருக்கு கைஸ். ஸோ இப்போ போயிட்டு நம்ம போக்கிமான் எடுக்கலாம். ஸோ இவங்க தோணு பேசிகிட்டே இருக்காங்க. நான் தான் ஃபஸ்ட்டு போய் எடுக்கணும் கைஸ். ஸோ நான் என்ன போக்கிமான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன். நான் பாட்ஸை திறந்து பார்க்கலாம் கைஸ். ஸோ அதில் 3மே நல்ல போக்கிமான் தான். பட் இருந்தாலும் நான் இந்த போக்கிமான் எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது போக போக உங்களுக்கே தெரியும் கைஸ். ஸோ அதை இப்போதைக்கு சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ போக போக சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டெப்பிக் ஃபயர் டைப்பு. ஸோ அது வந்து ஆஸ்வால்ட் வாட்டர் டைப்பு. ஸோ அது வந்து ஸ்னிவி கிராஸ் டைப் கீஸ். ஸோ இதுதான் எடுக்கலான்னு ஒரு பிளான். ஸோ அப்படியே அதே மாதிரியே சூஸ் பண்ணி அதையே எடுத்துட்டேன். ஸோ இந்த பாட்டு ஒன்றும் பெருசாக இருக்காது கைஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சிட்டிக்கு போகிறது, எப்படி போக்கிமான் பிடிக்கிறது மாதிரி விஷயம் தான் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ நான் லைட்டாக ஸ்பீட் பண்ணிக்கிறேன். பேசி இவங்க 2 பேரும் 2 போக்கிமான் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு போக்கிமான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எடுத்துகிட்டு என்னையே சண்டை கூப்பிட்றாங்க. ஸோ இவன் என்ன சொல்கிறான், வீட்டில் பேட்டில் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். வீடெல்லாம் உடஞ்சிருமாமா. ஸோ அந்த பியாங்கா சொல்ல கேட்காம சண்டை போடுது கைஸ். ஆசுவாட்டா முடிச்சிடலாம், அழகாக முடிச்சு விட்றலாம் கைஸுங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் அட்டாக் போட்டேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, அப்புறம் அட்டாக் போட்டால் டிஃபென்ஸ் கொஞ்சம் நேரம் அட்டாக் ஈஸியாக போய்டும் இல்லையா? ஸோ அதனால் டிஃபென்ஸ் தான் ஃபஸ்ட்டு போட்டு
இது ஸ்டார்டர் போக்கிமான்டா இல்லை 2 அட்டாக் தான் இருந்துச்சு. ஒன்று டிஃபென்ஸு, ஒன்று சண்டை போடுற டேக்கில். ஸோ அது 2த்தை வச்சு எப்படி சண்டை போடுறது? ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் போட்டு டிஃபென்ஸை குறைச்சிட்டு அப்புறம் அதை போட்டு தள்ளிட்டேன். ஸோ வீடை எப்படி அலங்கோலமாக்கிடுச்சு. அவன் கேட்குறாங்க வீடை சுற்றி பாரு எப்படி ஆக்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சுற்றி பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குது. சண்டை போடுறது போட்டு என்ன ஆச்சுன்னா கேட்குறேன். எங்கள் அம்மா வெய்ய போகுது. கைஸ் இவன் வந்து போக்கிமான் ஹீல் பண்ணி விட்டான். இப்போ பியாங்கா போயிட்டு எங்கள் 2 பேரும் சண்டை போட சொல்லுது. சும்மாவே இருக்க மாட்டேன் அந்த கைஸ் இந்த பொண்ணு. போட்டு தள்ளிடணும் சீக்கிரமாக இதை. வீட்டில் சத்தியமாக நம்ம தான் க்ளீன் பண்ண விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம தான் இது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுங்க. ஸோ கைஸ் இந்த இவன்கிட்ட இப்போ ஃபயர் டைப் இருக்காது. ஸோ நம்மளுக்கு தான் அட்வான்டேஜ் எப்படி இருந்தாலும். ஸோ திரும்பவும் அதே மூவ் தான் கைஸ். லெவல் 5னால டிஃபென்ஸ் குறைச்சி விட்டு அப்புறம் அட்டாக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். முடிச்சு விடலாமா? இன்னும் கொஞ்சம் இருக்கு கைஸ். ஒரு அடி செத்துரும் அவ்வளோதான். ஸோ இவன் இப்போ தான் டிஃபென்ஸே போகிறான். ஃபஸ்ட்டே டிஃபென்ஸ் போட்டு அடிச்சு தான் செத்துருக்கலாம் கைஸ். அப்பயும் செத்துருக்கிறது டவுட்டு தான். ஆனால் ஈஸியாக முடிச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு 2 பேட்டில் முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ இப்படி தான் இருக்கும். போக போக தான் கைஸ் கஷ்டம் தெரியும். ஸோ நான் மேபி ஆஃப்லைனில் லெவலேற்ற பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கெலாம் முடியாது கைஸ். இன்னும் 2-3 எபிசோடு போனதுக்கப்புறம் தான் பேட்செல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் கைஸ் நம்ம லெவல் ஏற்ற முடியும். ஸோ கைஸ் இவங்க வந்து நம்ம அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. அம்மா வந்து என்ன சொல்லிச்சுன்னா எப்படி சொல்கிறது, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிச்சு. திட்ட போகிறாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் போக்கிமான் ஹீல் பண்ணிவிட்டு உன்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேர் இப்போது ப்ரொஃபஸர் ஜூனிஃபர் லேபுக்கு முன்னாடி போகிறேன்னு சொன்னாங்க. பியாங்கா இங்கே ஓடிட்டுருக்கு கைஸ். இல்லை இது பியாங்கா வீடு இதை தான். ஆமாம் கைஸ் இதுதான் பியாங்காஸ் ஹவுஸ். ஸோ பியாங்கா அவங்க அப்பா ஏதோ பேசிகிட்டு இருக்கான். நீலாம் வெளியில் போகக்கூடாது அப்படி தான் திட்டிகிட்டு இருக்கானோ. வாங்கி அவங்ககிட்டே போய் கேட்டுடலாம். ஏன்னாப்பா அவனுக்கு என்னோடய பொண்ணு வெளியில் போகிறது ரொம்ப இதுவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அவனுக்கு அப்படின்றான். ஸோ இப்போது நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு போகலான் தான் இருந்தேன். பட் ஆனால் டைம் இல்லை கைஸ். அதனால சரசரன் ஓடு வந்தாச்சு கைஸ். இப்போ இதுதான் ப்ரொஃபஸர் ஜூனிஃபோட லேபு மாதிரியே தெரில கைஸ் இது பார்க்க. ஸோ நீங்கள் எல்லாம் ஒரு போக்கிமான் எடுத்துக்கிட்டிங்களா அப்படின்னு கேட்கும். கேட்டுட்டு நீங்கள் அந்த போக்கிமானால் நம்புங்க. இப்போ அந்த போக்கிமானுக்கு எதனா பேர் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் நிக்நேமு. ஸோ நான் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா போக்கி டாட்ஸை ஃபில் பண்ணி தருவீங்களான்னு கேட்குது கைஸ். ஸோ அதனால் நமக்கு ஒரு போக்கிமான் கிடைக்க போகுது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம வீட்டில் வந்து நமக்கு எக்ஸ்டென்ஸாராக என்ன கொடுத்துருப்பாங்க. ட்ரான்சிஸ்வர் நமக்கு போக்கி டாட்ஸ் கிடச்சிச்சு கைஸ். ஸோ நான் ரூட் 1 வெயிட் பண்ணுறேன் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. வெளியில் வருவோம். யாரோ வந்திருக்காங்க. ஸோ கைஸ் அந்த பொண்ணு வந்து நமக்கு 3 மேப் தரதாமா. ஸோ ஆளுக்கு ஒன்று. ஸோ இப்போ அந்த மேப்பை வச்சு நம்ம ரூட் 1க்கு போகணும் கைஸ். ஸோ மேப் இல்லைனாலும் போயிடலாம். பட்டு எங்கே சொல்கிற பேச்சே கேட்குறதில்ல. சரி வாங்க போவோம். ஸோ இந்த சைடு எப்போ ஓப்பன் ஆகும்னு தெரில கைஸ். எல்லாம் பிளாக்காக இருக்குது. ஸோ அந்த சைடில் தான் அந்த மேப்பு அதெல்லாம் வரும் இல்லை. ஸோ அது வருமானு பார்த்துட்ருக்கேன். ஸோ கைஸ் இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியலையே. சும்மாவே பேசிகிட்டே இருப்பாங்க இவங்க. ரூட் 1க்கு வந்தாச்சு வெற்றிகரமாக. ஸோ ப்ரொஃபஸர் ஜூனிஃபர் வந்து நமக்கு இப்போ எப்படி போக்கிமான் பிடிக்கிறது சொல்லி தர போகிறாங்க. ஏன்னா நம்ம போக்கிமான் பிடிக்கவே தெரியாது கைஸ். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போக்கிமான் கேம் விளாட்றேன். ஸோ அதனால தான் போக்கிமான் எப்படி பிடிக்கிறதுனே தெரியாது கைஸ். அதனால் சொல்லித்தராங்க. ஸோ அவங்க கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போக்கிமான் ரெட் வர வரைக்கும் குறைச்சிக்கணுமா கைஸ். அப்புறம் ஹெச்பி ரெட் வந்தோடனே போக்கி பால் தூக்கி போட்டால் 3 வாட்டி ஆடுமா, 3 ஸ்டார் வருமா, போக்கிமான் பிடிச்சாச்சா, அவ்வளோதான் கைஸ். ஸோ சிம்பிள். ஸோ நமக்கு இப்போ போக்கி பால்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ 2-3 போக்கிமான் பிடிச்சிட்டு போகலாம் வாங்க. ஏதோ அக்குமுலா டவுனாங்க கைஸ். ஸோ இப்போ அங்கே போகணும் நம்ம. ஸோ போகிற வழியில் எத்தனை போக்கிமான் மாட்ட போதோ. ஸோ கைஸ் சீக்கிரமாக ஓடணும் நம்ம. ஸோ இப்போதைக்கு ப்ரொஃபஸர் போக்கிமான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்களாம். போக்கி டச்சை ஃபினிஷ் பண்ணுமாமா. ஸோ லில்லிபப் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு போக்கிமானே பிடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஸோ இது கொஞ்சம் நல்ல போக்கிமான் தான் கைஸ். நல்ல போக்கிமான் தான். ஆமாம் கைஸ் நல்ல போக்கிமான் தான் இது. ஸோ 2 போக்கிமானுக்கு நான் எப்படி இருந்தாலும் ஒரு லெவல் ஏற்றி வைக்கிறேன் கைஸ். ஒரு 7-8 ஏற்றி இப்போ பார்க்கலாம். முடிஞ்சால் ஏற்றி வைக்கிறேன் கைஸ். ஸோ இல்லைனா அப்படியே அந்த வீடியோவில் அப்படியே ஏற்றிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நம்ம. ஸோ லில்லிபப்புக்கு நிக்நேம் வைக்கிறான்னு கேட்குறாங்க. நோன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். ஸோ திரும்ப ஒரு லில்லிபப் மாட்டிக்கிச்சு. இதை என்ன பண்ணுறது. அவனா லெவல் 3ல் இருந்தான். இவன் லெவல் 2ல் தாங்க வச்சுருக்கான். ஸோ இவனை 2 அடி போட்டால் முடிஞ்சிடும். பட் எதுக்கு டிஃபென்ஸ் போட்டணும், ஒரு அடியில் சாவான்னு நான் பார்த்தேன். இல்லைப்பா அப்பயே 2 அடியில் சாவான் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ வழியில் 2 அடியில் சாவடிச்சிட்டு திரும்பவும் நம்ம பயணத்தை நோக்கி சென்று விட்டோம். இங்கே வந்து பார்த்தா என்னடா தண்ணிக்கு உள்ளே இறங்க முடியுமான்ட்டு. ஸோ எந்த போக்கிமான் கேமில் தண்ணியில் இறங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் வந்தால் திரும்பவும் பேட்ராட் வந்துச்சு. ஸோ பேர் நல்லா இருக்குது இது பேர் பேட்ராட்.
ஸோ இந்த இடத்துல பியாங்கா இருக்குது. ஸோ பியாங்கா என்ன சொல்லுது, போக்கி டச்சை கம்பேர் பண்ணலாமான்னு கேட்குது. அந்த இடத்துல இருந்தது 2 போக்கிமான், லில்லி பப்பு, ப்ரொஃபஸர். ஓ இதுதான் கைஸ் அந்த எஸ் டிரான்சிஸ்வர் வாயிலே வர மாட்டேங்குது கைஸ் அந்த பேர். ஸோ இதுதான் கைஸ் அந்த அக்குமுலா டவுன். ஸோ இப்போ வந்து நம்மளை போக்கிமான் சென்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம தான் இப்போ தான் சொன்னால ஃபஸ்ட் டைம் போக்கிமான் கேம் ஆடுறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு. ஸோ அதனால் அங்கே எல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த போக்கிமான் கேமில் இதை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கைஸ். இந்த டுட்டோரியல்லாம் ஃபுல் ஹெல்த் போக்கிமான் கீழே ஆயிடுச்சு. ஸோ அடுத்த எபிசோடில் ஒரு நல்ல எபிசோடாக இருக்கும் கைஸ். ஸோ மேபி போக்கிமான் பிடிக்கலாம், ஒருத்தவங்களை என்ட்ரி வேறு இருக்குது. ஸோ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லாமல் இந்த எபிசோட்லேயே முடிச்சிருக்கலாம் கைஸ். பட் இருந்தால் இந்த எபிசோடு இப்போயே ஆஃப் அன் ஹவர் வந்துச்சா. ஸோ அதனால் எடிட் பண்ணி போகிறதுக்குள்ளே ட்ரிம் பண்ணணும், அப்படி இல்லைனா ஸ்பீடப் பண்ணணும். ஸோ ஸ்பீடப் பண்ணால் இன்னும் ரொம்ப ஸ்பீடாகிடுங்க. ஸோ அதனால தான் அப்படியே விட்டேன். ஸோ அப்போ அந்த இடத்துல போக்கிமான் ஹீல் பண்ணிட்டு அப்புறம் பிசி பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து போக்கி ஷாப்பில் என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த கேமில் சேவ் பண்ண தெரியாமல் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் எப்படி சேவ்ன்ற ஆப்ஷனே இல்லை கைஸ் இந்த கேமுக்கு. அந்த எமுலேட்டர் தான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்து பார்க்குறேன். அந்த வீக் தென் டாடா பை ப்ளீஸ். ஸோ இதாங்க சரி இந்த சேவ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி, பாய்.